இப்போ டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ் ஏன் வந்து யூரின் ஃபுல்லாக ஸ்டாப் ஆகுது? டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு சொட்டு சொட்டாக தான் யூரின் வரும், யூரின் வராது. ஏன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ கிட்னி ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து யூரின் அவுட்புட் கொஞ்சம் குறையும். அது டயாலிசிஸ் பண்ண என்ன ஆகுனா ஒரு ஃபியூ இயர்ஸில் சுத்தமாக யூரினே வராது. அது என்ன காரணம் தான் பார்க்க போகிறோம். இப்போ டயாலிசிஸ் பேஷண்ட் டயாலிசிஸ் பண்ணி முடிச்சு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்க 2 days கழிச்சு திருப்பி டயாலிசிஸ் வருவாங்க. அப்போ ஒரு 1 kg வெயிட் ஏறி வராங்கன்னா டயாலிசிஸ் மிஷினில் ஃப்ளூயிட் ரிமூவல் வந்து நம்ம 1 kg வைக்கணும், இல்லை 800 ml கூட வைக்கலாம். ஏன் அப்படின்னா அப்படி நம்ம வந்து இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்போ நான் ஒரு 2-3 நாள் வெளியே டூர் போகிறேன், வெளியே போகிறேன், அதனால் வந்து எனக்கு ஒரு 2.5 கிலோ வச்சு எடுத்துரு, 1 கிலோ தான் ஏறி வருவாங்க. அப்போ 2.5 கிலோ வச்சு எடுத்துருவாங்க. அப்போது கிட்னி வந்து கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு இருக்கும். அதாவது கிட்னி ஃபுல்லாக ஸ்டாப் ஆகுது. கிட்னி ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் ஒரு 500 ml 300 ml யூரின் வந்திருக்கும். நான் இந்த ஃபீல்டில் இருக்கேன், இந்த ஃபீல்டில் விட்டுட்டு ஒரு 10 வருஷம் வெளியே போயிட்டு அப்படின்னா திருப்பி வந்து இந்த வேலை செய்யணும் எப்படி மறந்துடும். அதே மாதிரி தான் கிட்னி கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு இருக்கும். கிட்னி ஃபெயிலியர் ஆயிருந்தாலும் கொஞ்சம் யூரின் அவுட்புட் வெளியே வந்துருக்கும். நம்ம வந்து எல்லா ஃப்ளூயிட் ரிமூவலையும் எக்ஸஸ் ஃப்ளூயிட் ரிமூவல், அதாவது 1 கிலோ வந்தால் 2 கிலோ வச்சு மிஷினில் எடுக்குது. அது பேஷண்ட்டே ரொம்ப ப்ரெஷர் பண்ணுவாங்க நிறைய ஹாஸ்பிட்டலில். அப்படி பண்ணும்போதுனா கிட்னியோட செயல்பாடுகள் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். நான் எதுக்கு பண்ணணும் வேலை, அதான் நீ எல்லாத்தையும் மிஷின் மூலியமாக எடுத்துறியே, அப்புறம் இது எனக்கு வேணாம். அப்புறம் வந்து கிட்னி வேலை செய்யறது கொஞ்சமாக குறைஞ்சி கிட்னி சுத்தமாக வந்து ஃப்ளூயிட் ரிமூவலில் தராது, அதாவது யூரினே வெளியே வராது. அப்படிங்கிறப்ப எல்லா ஃப்ளூயிடும் உடம்புல அக்குமுலேட் ஆகிறப்ப திடீர்னு பிரீத்திங் ஃபெயிலியர் வரும், திடீர்னு ஐசியூ போவீங்க, லட்சக்கணக்கில் செலவாகும். இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கும். அப்படின்னா நீங்கள் 1 kg வரீங்க அப்படின்னா அந்த 1 kg மட்டும் வெயிட் வச்சு எடுக்கணும். டயாலிசிஸ் பேஷண்ட் நல்லா கவனமாக நீங்கள் வந்து இந்த டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ் வந்து உங்கள் சர்க்கிள் இருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்க ஷேர் பண்ணுங்கள். இது டயாலிசிஸ் பேஷண்ட் பண்ணுற மிகப்பெரிய மிஸ்டேக். இப்படி பண்ணுறதுனால அவங்க லைஃப் சர்க்கிளில் வந்து ஒரு எப்போ பார்த்தாலும் அப்படியே அபாயகரமான சூழ்நிலை மாதிரி இருக்கும். பயந்துட்டு இருக்கும், எப்போ பிரீத்திங் ஃபெயிலியர் வரும், எப்போ எந்த இன்டர்னல் ஆர்கான்ஸ் வந்து செயல்பாடு குறையும், திடீர்னு ஆஞ்சியோ பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. எல்லாம் அது நம்ம எக்ஸஸ் ஃப்ளூயிட் எடுக்கும்போது உள்ள இருக்க இன்டர்னல் ஆர்கான்ஸ் எல்லாமே பாதிக்கப்படும். நம்ம உடம்புல வந்து 60-70% தண்ணி இருக்கும். அந்த தண்ணி வந்து என்னன்னா எல்லா இந்த கண்ணு செயல்படுறதுக்கு, இதயம் செயல்படுறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து தண்ணி தேவைப்படும். நம்ம ரத்தத்துலேருந்து இத்தனை % தண்ணி எடுத்து தான் அது நல்லா ஆக்டிவ் வேலை செய்யும். நம்ம அப்படி எக்ஸஸ் ஃப்ளூயிட் எடுக்கும்போதுனா உடம்பு ஃபுல்லாக வீக் ஆகி இன்டர்னல் ஆர்கான்ஸ் ஃபுல்லாக வீக் ஆகி ஒரு 60 வயசுல வந்து நீங்கள் நல்லா தனியாக நடக்க முடியாத சூழ்நிலை வருது அப்படின்னா நீங்கள் 40 வயசுல வந்து வீல் சேரில் போக வேண்டிய சூழ்நிலை வரும். அது என்ன காரணம்? இந்த ஒரு மிஸ்டேக் தான். இப்போ டயாலிசிஸ் பேஷண்ட் வந்து ஹெல்தி லைஃப்ல இருந்து அன்ஹெல்தியாக போய் இந்த வீல் சேர் ஸ்ட்ரக்சர் நிலைமைக்கு போகிறதுக்கு காரணம் என்னன்னா இந்த மிஸ்டேக் தான். இந்த மிஸ்டேக்கை டயாலிசிஸ் பேஷண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த வீடியோவை எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. நீங்கள் குவாலிட்டியாக டயாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நாமாஸ் பண்ணுவாங்க, இந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. இங்கே டயாலிசிஸ் பேஷண்ட் எல்லாத்துக்குமே 3 months ஒன்ஸ் நம்ம கிளாஸ் எடுப்போம், அட்டெண்டர்ஸ்க்கும் கிளாஸ் எடுப்போம். எப்படி டயாலிசிஸ் வந்து ஹெல்தியாக பண்ணலாம், டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ் பண்ணுற மிஸ்டேக்ஸ் இதெல்லாம் நாங்கள் வந்து சுட்டி காட்டிகிட்டே இருப்போம். அப்படிங்கிறப்ப உங்கள் லைஃப் ஸ்டைல் வந்து மாறி ஒரு ஹெல்தியான லைஃபாக மாறும். தேங்க்யூ.